ஏக்கே 400 ரூபா 50 ரூபா 500 ரூபா 10 ரூபா 50 ரூபா ஏக்கே. இந்த மக்கள் தொகை இவ்வளவு, இவங்களுக்கு இது பண்ணா போதும்னு. அப்போ பண்ணின பொருள்களை, உற்பத்தி பண்ண பொருள்களை, என்கிட்ட கரும்பு இருக்குது நான் உனக்கு தரேன் நீ நெல் கொடு, என்கிட்ட வெத்தலை இருக்குது நான் உன்கிட்ட கொடுக்குறேன் நீ எனக்கு உளுந்து கொடுன்னு வாங்கிட்டாங்க விவசாயி. அதனால் உழைக்கிறவன் தான் வாழ முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி பணம் இருக்கவன் தான் வாழ முடியுங்கிற நிலைமையாக மாறினதுக்கு காரணம் இந்த பண்டமாற்று முறை இல்லாமல் போனது தான் காரணம். இந்த இந்தியாவில் உலகத்தில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்தவர்கள் தான் விளை வைக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் விவசாயியால் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு விளை வைக்க முடியலன்னா காரணம் என்னென்னா சந்தை உங்கள் கையில் இல்லை. நீங்கள் கொண்டாந்து கடை வீதியில் வச்சுப்பட்டு யாராவது விற்று கொடுங்கிறதான் இந்த இதுக்கான காரணம். நீங்கள் விளையாட்டு அரங்கங்களை உருவாக்குறது பல கோடி ரூபாயில் உருவாக்குறோம், அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களை, தொழில் பூங்காக்களை பல கோடி ரூபாயில் உருவாக்குறோங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தான், வாழ்த்துக்கள், பாராட்டுகள், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதை விட பிரதானமான முக்கியமான உங்களுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை என்னென்னா இந்த இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அல்லது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய விவசாயிகளையும் விவசாய தொழிலையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த கடமையிலேருந்து நீங்கள் தவறுறப்ப என்ன ஆகும்னா உணவு பஞ்சம் ஏற்படும், ஆரோக்கியமற்ற மனிதகுலம் வளர்ச்சி அடையும். அப்போ மருத்துவ செலவுகள், மருத்துவத்துக்கான பங்களிப்புகள் அதிகமாகும். அப்படி ஆகிறப்ப அரசாங்கம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை செஞ்சாகணும். நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு கீழே விற்றீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம்தான். 20 ரூபாய்க்கு மேலே விலை வச்சு போச்சுன்னா தான் உங்களுக்கு நியாயமான விலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இயற்கை விவசாயம் வேளாண்மை முறையை இயற்கை வேலியிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த இயற்கை வேலியோடைய தன்மையே என்னென்னா ஒரு ஒரு 1/2 கிலோ கனமுள்ள ஒரு விலங்கு கூட அந்த 2 குச்சிக்கு நடுவில், மரங்களுக்கு நடுவில் உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த இயற்கை மரங்கள் இயற்கை வேலியாக இருக்கும். ஐயா, விவசாயத்தில் 2 விஷயம் ஐயா. ஒன்று, அவங்களோட இடுபொருள் செலவு குறையணும்யா. அது ஒட்டு மொத்தமாக எல்லா விவசாயத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். இடுபொருள் செலவுகள் குறையணும், நியாயமான விலை கிடைக்கணும், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதமாகணும். இது 3ஐயும் செஞ்சுட்டாவே நிச்சயமாக அவங்க விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும். அவங்க அன்றாட இன்றைக்கி நிலவரத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள்கிட்ட 5 டன்னு வாழை இருக்குது, 10 டன்னு 20 டன்னு பழம் இருக்குது, நாங்கள் இந்த ரேட் வைக்கலான் இருக்கோம், உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும், நீங்கள் இல்லை விலை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த விலையும் நம்ம விலையும் மேட்ச் ஆச்சுன்னா பிஸ்னஸ், இல்லைன்னா இல்லை இருக்கட்டும், இன்னும் ஒரு 4 நாள் கழித்து விற்றுட்டு போகிறோம். தேவைங்கிறது அவங்களுக்கு, நம்மளுக்கு பணம் விற்பனையாகி பணம் தான் தேவை, அவங்களுக்கு உணவு தேவை. பணம் தேவைப்படுறவனுக்கும் உணவு தேவைப்படுறவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு லாபகரமான ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை யுத்த தந்திரத்தோட எப்படி சொல்கிறதுனா அதை வெற்றிகரமாக எப்படி காசாக்குறது அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு ஞானம் இல்லாதனால விவசாயிகள் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வளமான எதிர்காலத்தில் இருக்குது நிறையா. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதே நேரத்தில் சமகாலத்திலேயே விவசாய நிலங்கள்லேருந்து விவசாயத்தை விட்டுட்டு விவசாயம் பார்க்க முடியாமல் விவசாயிகள் வெளியேறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் வேலை பார்த்த கூலி தொழிலாளிகள் அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு பக்கம் பசி, அதிக உணவு தேவை இருக்குது, ஒரு பக்கம் விவசாய நிலம் சுருங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் விளைநிலங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. விளைநிலங்களாக இருந்ததெல்லாம் விளை போகிற நிலங்களாக கட்டிடங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் விவசாய கூலி தொழிலாளியோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இருக்கிற டிமாண்ட் உள்ள ஒரு தளம் எதுனாக்கா இன்றைக்கி விவசாய அரங்கம் தான். அதனால் இருக்கக்கூடிய விவசாயிகள் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கைவிடாமல் இருக்கக்கூடிய பயிர் பண்ணும் முறைகளை இன்னும் அதிகப்படுத்தி எப்படி பண்ணலாங்கிறத திட்டமிட்டு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். விவசாயிகள்கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்னவா இருக்குன்னா, ஒரு 5 ஏக்கர் இருக்குது, ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நெல் போட்டேன், கரும்பு போட்டேன், பெருசாக 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருந்தால் கூட ஒற்றை பயிரை மட்டும் செஞ்சுட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கேன், சுவிட்சை தட்டி மோட்டரில் தண்ணியை போட்டு விட்ருவேன், தண்ணி பாய்ஞ்சுன்னா ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளோதான், ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அறுவடை பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது பெரும்பாலும். அதை மாற்றணும். என்ன செய்யணும்னா பிரிக்கணும். ஒரு 5 ஏக்கர் இருக்குனாக்கா ஒரு ஏக்கருக்கு ஒரு பயிரையும், இன்னொரு ஏக்கருக்கு இன்னொரு பயிரையும், இன்னொரு ஏக்கருக்கு ஒரு பயிரையும் இப்படி சாகுபடி பண்ணுற பல்வேறு விதமான பயிர்களை ஒரே விவசாயி சாகுபடி பண்ணுற அதிக நிலம் உள்ளவங்க அப்படி பண்ணுற பழக்கத்துக்கு வரணும். ஒரு பொருள் விலை சந்தையில் நிலவரம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு பொருளோட விலை சந்தை நிலவரப்படி கூட இருந்து அதை காப்பாற்றி கொடுக்கும். எல்லா விவசாயிகளுமே
வரப்பை வந்து சின்னதாக்கிட்டாங்க. இப்போ வரப்பை சின்னதாக்கிட்டு பாதை ஒத்தையடி பாதை கூட கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த அளவுக்கு சின்னதாக்கிட்டு அதில் ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சு நடந்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இது மாறணும். வரப்பு அகலமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும். இந்த வரப்புகள் முழுவதும் மரங்கள் வைக்கணும். வரப்போகிற மரங்களை வளர்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை விவசாயிகள் ஈட்ட முடியும். எப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா, ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏக்கர் நிலத்தில் 4 புறமும் வரப்பை சுற்றியோ அல்லது வேலி எடுத்தது மாதிரியோ மரம் வச்சாவே ஒரு 500-600 மரங்களை குறைஞ்சபட்சம் வச்சிடலாம். அப்போ ஒரு 500-600 மரங்கள் வைக்காட்டியும் ஒரு 300 மரங்கள் வச்சா கூட ஒரு பலன் தரும் மரங்களை பல வகையான மரங்கள், அதுவும் பழங்களை தரக்கூடிய மரங்களை வச்சாக்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மரமும் 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரையும் சம்பாரிச்சு கொடுக்கும். அதே காலம் நீட்டிப்பு ஆகிறப்ப ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு அந்த மரங்கள் ஒவ்வொரு மரமும் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ விவசாயிகள் மரங்கள் வளர்க்குறதுல அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்கணும். அதுவும் நிலங்கள்லையே மரப்பயிர் சாகுபடினே ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், வாழைத்தோப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தென்னந்தோப்பு எல்லாருக்கும் தெரியும், மாந்தோப்பு எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி நீங்கள் மரங்களை பார்த்தீங்கன்னா ஒற்றை மரம், இதெல்லாம் ஒற்றை மரமாக வைக்கிற தோப்புகள் தான். ஆனால் மரப்பயிர் சாகுபடிங்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லா மரங்களையும் கலந்து வைக்கலாம், பல்வேறு வகையான மரங்களை. இப்போ நம்ம வந்து இந்த முக்கணிகள் அப்படிங்கிற இந்த மா, பலா, வாழை இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, புதுக்கோட்டை வந்து இதுக்கு 3க்கும் பொருத்தமான ஒரு பூமி. இந்த பூமி வந்து புதுக்கோட்டையோட நிலத்தினுடைய தன்மை என்னன்னா, 3 வகையான பழங்களுமே அபரிமிதமாக விளையக்கூடிய பூமி. உதாரணத்துக்கு பாருங்கள், வடகாடு பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா பலா பெரிய அளவுக்கு விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மண்ணோடைய தன்மை அதை வந்து நிறைய எடுத்து பன்ருட்டி பலாப்பழம் கேள்விப்பட்டிருமோ, அதுக்கு அடுத்து புதுக்கோட்டை பலாப்பழம் தான் ஃபேமஸ். இந்தியா முழுவதும் இல்லை, உலக நாடுகள் பூரா வந்து இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து பலாப்பழம் ஏற்றுமதி ஆகி போகுது. அதுவும் இந்த வடகாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முழுக்க பலா மரங்கள் தோப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வாழை எடுத்திங்கன்னாக்கா ஆலங்குடியிலேருந்து ஆரம்பித்து இங்கிட்டு கந்தரக்கோட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழை நிறையா போடுறாங்க. அது மாதிரி அன்னவாசல்லேருந்து ஆரம்பித்து அந்த குடுமியாமலை பெல்ட்டு ஃபுல்லாக வாழை அதிகமாக போடுறாங்க. மாந்தோப்புங்கிறது எல்லா பகுதியிலையும் இருக்குது. அதிகமாக இருக்கிறது திருமயம் பகுதியில் நிறையா இருக்குது. பொன்னமராதி, திருமயம் அந்த பெல்ட்டு ஃபுல்லுமே மாந்தோப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த 3 வகையான மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கனிகள், காய்கள் நானே விற்கிறேன். ஏன்னா ஒரு வியாபாரி, காய்கறி வியாபாரி, நானே சொல்கிறேன், நானே தினசரி விலை வைக்கிறேன். இன்றைக்கி திருச்சி போனாவோ மதுரை போனாவோ என்ன விலை கிடைக்குமோ அதே விலையை இல்லை அதை விட 1 ரூபா 2 ரூபா கூட இங்கே விவசாயிக்கு என்னால் கொடுக்க முடியுது. உதாரணத்துக்கு இன்றைக்கி கல்லாமணி மாங்காய் 25 ரூபா திருச்சி, 22 ரூபா திருச்சி. நான் இங்கே 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு விவசாயிக்கு விற்று காசு கொடுக்குறேன். விற்று அடுத்த நிமிஷம் பட்டுவாடா பண்ணுறோம். அப்போ விவசாயிக்கு தூரம் அலைச்சல் மிச்சமாகுது, நேரம் குறைவாகுது, நேரத்தோட செலவு அதிகமாக அவங்க செய்ய வேண்டியதில்லை. அருகாமையில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இங்கே உங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை அதே விலை கிடைக்குது, அல்லது அதை விட 1 ரூபா 2 ரூபா கூட விற்கிது. குறைச்சி விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம் வியாபாரிகள்கிட்ட. என்ன, நீங்கள் இங்கேருந்து திருச்சியில் போய் கொள்முதல் பண்ணுற நேரத்தை மிச்சம் பண்ணி, பொருட்செலவை மிச்சம் பண்ணி இங்கே உங்களுக்கு அதே விலைக்கு கொடுக்குறோம். இல்லை 1 ரூபா தான் நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு எது லாபம்னு பாருங்கிறோம். வியாபாரியை அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு அருகாமையிலேயே புதுக்கோட்டையில் சந்தை இருக்குது. உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. நான் மட்டும் இல்லை, நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க, ஒரு டாரஸில் ஏற்றுற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மும்பை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறதுக்கு, சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அலைபேசி எண் வேணாலும் தர்றேன், முகவரி வேணாலும் தர்றேன், நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க. பலாப்பழத்திலேருந்து, வாழையிலேருந்து, மாவுலேருந்து நீங்கள் எந்த கனிகளாக இருந்தாலும், குறிப்பாக இந்த முக்கணிகளுக்கும் அதிக டிமாண்ட் இருக்குது, அதிகமான தேவை இருக்குது. மக்கள் விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருள். நீங்கள் பண்ணுற விவசாயத்தை திட்டமிட்டு பண்ணுங்கள். ஏதோ கிடைச்சது கிடைக்கட்டும், கொடுத்த வரைக்கும் காசு வந்தால் போதும்னு சொல்லி அருகாமையில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். யார் உங்களுக்கு வேல்யூபுளாக அந்த பொருளை வந்து பணமாக்கி தர்றாங்களோ, விற்று கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஒருவேளை நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன், ஒரு 100 கிலோ தான் இருக்குது, 200 கிலோ தான் இருக்குது, இதை தூக்கி நான் வந்து 100 கிலோமீட்டர் போக முடியாதுன்னா நீங்கள் ஒரு சங்கமாக கூடிக்கிட்டு ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி அந்த வண்டியில் ஏறி போகிறது, 100 கிலோமீட்டர் போனாலும் 10 பேரோட பொருளையும் விலாசம் எழுதி மார்க்கை நோட் பண்ணி அனுப்பிடலாம். அங்கே கொண்டே இறக்கி விலை வச்சோன்னே அந்த எந்த ஊருக்கு அனுப்புனாலும் அங்கேருந்து உங்களுக்கு அந்த பணத்தை ஒரு விவசாயி உங்கள் சார்பில் வாங்கிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி, 10 விவசாயி சேர்றீங்க, ஒரு நாளைக்கு ஒரு விவசாயினா உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. நிச்சயமாக நல்ல விலை கிடைக்கும்.
புதுக்கோட்டைக்கு அருகாமையில் மதுரை பெரிய மார்க்கெட் இருக்குது, திருச்சி பெரிய மார்க்கெட் இருக்குது, புதுக்கோட்டையிலையும் சந்தை இருக்குது, மார்க்கெட் இருக்குது, பயன்படுத்திக்கங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ மாங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா வணிக ரீதியாக நான் ஒரு வியாபாரிங்கிற முறையில் சொல்கிறேன். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்னா, எதை பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு மூட்டையாக கட்டுறதுக்கு எது எங்களுக்கு சௌரியமாக இருக்குது, எது தாங்கும் திறன் இருக்குது. ஒரு நாள் ட்ராவல் பண்ணால் அது வந்து உடனே கெட்டு போகாது, ஒரு நாள் கழித்து கூட நம்ம பிரித்து பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்த்தா நாங்கள் வாங்குவோம். அப்படி பார்க்குறப்ப கல்லாமணி மாங்காய் அதில் நம்பர் 1ல் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த மாங்காய் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ பெருசாக ஒன்றும் வதங்கி போகிறதோ சுருங்கி போகிறதோ இல்லை. அப்போ அந்த மாங்காயை நீங்கள் அதிகமாக பயிரிடலாம். அதுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது. எந்த ஹோட்டலாக இருந்தாலும் புதுக்கோட்டையில் இப்போ மிகப்பெரிய உணவகங்கள்னு ஒரு 20 உணவகங்கள் இருக்குது. அதே மாதிரி கல்லூரி ஹாஸ்டல்கள் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் நம்ம தான் காய்கறி, பெரும்பாலானவங்களும் நம்ம காய்கறி கொடுக்குறோம், மற்றவங்களும் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் எல்லாரும் கேட்குறது ஒட்டு மாங்காய், கல்லாமணி மாங்காய் கொடுங்க, அது இருந்தால் ஒரு நாட்டு காய்கறினா கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டுக்காய் வேண்டான்னு ஹோட்டல்காரவங்க சொல்கிறது காரணம், அதில் பீஸ் நிறையா கிடைக்காது, சதை பகுதி நிறையா கிடைக்காதுங்கிறது. ஆனால் வீட்டுக்கு சாப்பிட்றவங்க நாட்டு பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இதை வந்து நீங்கள் வந்து யாரோ வியாபாரிகிட்ட கொடுத்து காசாக்கிடுவோம், இந்த காயை பறிப்போம், இன்றைக்கி கொண்டே கொடுத்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. இதையே நீங்கள் என்ன பண்ணணும்னா, சொந்தமாக இயற்கை முறையில் நம்ம பண்டைய காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள் அந்த பழங்களை பழுக்க வச்சாங்க, புகை போட்டாங்க, மூளாக்கு போட்டாங்க, மூட்டம் போட்டாங்கன்னுலாம் உங்களுக்கு தெரியும். அதே முறைப்படி வைக்கோலை போட்டோ இல்லை வேறு சருகுகளை போட்டோ நீங்கள் மூட்டம் போட்டு இயற்கை முறைப்படி எந்த ரசாயன கலப்பும் இல்லாமல் நீங்கள் அதை பழுக்க வச்சு கொண்டாந்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்குது. பொற்பனைக்கோட்டை பகுதியிலேருந்து வர்றவங்க சொல்லி விற்கிறாங்க. அந்த கூடையில் கொண்டு வர வியாபாரிகள் வயதானவங்க தான் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இயற்கையில் பழுக்க வச்சது, ரசாயன கலப்பு இல்லாதது அப்படின்னு. உண்மையாகவே அவங்க செய்கிறது உண்மை. நம்ம வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்துகிறோம், உணவாக சாப்பிட்றோம், அவ்வளோ ருசியாக இருக்குது. இதை வந்து இந்த கார்பரேட்டுங்கிற கல்லை போட்டு பழுக்க வைக்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா, வேக்காடு கொடுத்துருது, இந்த கெமிக்கல் அதில் பரவுறதுனால நம்மளுக்கு உடல் நோய் வருது, சுவையும் குறையுது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாட்டு பழங்கள் வேண்டான்னு சொல்லலை. அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய மாம்பழங்கள், பல்வேறு வகையான மாம்பழங்கள் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சாகுபடி பண்ணுங்கள். அதை நீங்களே பழுக்க வச்சு மதிப்பு கூட்டி வியாபாரத்துக்கு கொண்டு வாங்க. அதை பறித்து அப்படியே கொண்டாந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் போகும். அதே நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு கீழே விலையே இல்லை. அதே பழம் பழுக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு 50 கிலோ வச்சுருக்கீங்கன்னா என்கிட்ட பண்ணி கொண்டாந்து காயாக கொடுத்தீங்கன்னா 500 ரூபா தான். அதில் 50 ரூபா கமிஷன் மிச்சம் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதே இதை நீங்கள் பழுக்க வச்சு எங்கிட்டே கொண்டாந்தீங்கன்னாலும் நான் அதை 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு விற்று கொடுத்துருவேன் உங்களுக்கு. அப்போ கிலோவுக்கு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா 40 ரூபா கூட கிடைக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு பச்சையாக பறிக்கிற எந்த ஒரு காயையும் நீங்கள் சொந்தமாக இயற்கை முறையில் நம்மாழ்வார் சொன்ன அந்த அடிப்படையில் நீங்கள் பழுக்க வச்சு அதை மக்களுக்கு கெமிக்கல் இல்லாத ரசாயன கலவை இல்லாத பழங்கள்னு சொல்லி விற்றீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு இருக்குது, எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ரசாயன கலப்பு இல்லாத பழங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். நுங்கு பாருங்கள், ரசாயன கலப்பு இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. பாருங்கள், எங்கேயுமே போய் ஒரு அரை மணி நேரம் நின்னா தான் நொங்கு கிடைக்குது. உடனே போனோன்னா 10 நொங்கு கொடுன்னு வாங்க முடியல. அதை வெட்டி கொடுக்கறதுக்கு க்யூவில் நின்று வாங்குகிறோம். அப்போ அதே மாதிரி தான் ரசாயன கலப்பு இல்லாத இயற்கை முறையில் பழுக்க வச்ச மாம்பழமாகட்டும், பலாப்பழமாகட்டும் அல்லது வாழையாகட்டும், அதுக்கு வேல்யூ கூட. நீங்கள் அதை 1 கிலோ வந்து மற்ற ரசாயன கலப்பில் பழுக்க வச்ச பழங்களை வந்து 30 ரூபாய்க்கு விற்க முடியுது, இல்லை 20 ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா இது 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். பலாப்பழத்தில் வந்து 3 நிலைகள் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஒன்று காய்ப்பு துவங்கின உடனே. இந்த காய்ப்பு துவங்கின உடனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மூசு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிராம் 300 கிராம் இருக்கிற மூசு 20 ரூபாய்க்கு குறையாமல் 30 ரூபா வரைக்கும் ஏலம் போகுது. அப்போலாம் கிலோவாக எடுத்தாக்கா 120 ரூபா 130 ரூபா. இது வந்து நல்ல விலை. இதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மூசுங்கிறது பார்த்திங்கன்னா டிமாண்டு பொருளாகவே இருக்குது வருஷம் பூரா. பெரும்பாலும் 99% இந்த மூசுங்கிற நிலையில் அதை விற்கிறப்ப அது ஒரு விலை மதிப்பு மிக்க, தேவை அதிகம் மிக்க ஒரு பொருளாகவே இருக்குது. அதுவும் செட்டிநாட்டு சமையலில் அதிகமாக இந்த பிளாமூஸை பயன்படுத்துறதுனால 100, 200, 500, 1000ன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குது, நியாயமான விலை கிடைக்குது. இது தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தோட மூசை நிறுத்தினா தான் அது பழுக்க விட முடியும் அடுத்தாப்புல.
அப்போ முதல்ல ஒரு அறுவடை முழுசாகவே எடுத்து நீங்கள் ஒரு நல்ல லாபம் சம்பாரித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை காய்ப்புக்கு விட்டதுக்கு பிறகு பழத்துக்கு விட்டதுக்கு பிறகு பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமான விஷயம் மற்ற பழங்களை விட இதில் என்னென்னாக்கா மற்ற பழங்கள் வந்து மேலே மரத்து மேலே ஏறி கிளையில் போய் உட்காந்து உழுப்பணும் அல்லது பறிக்கணும், அப்படி ஒரு ரிஸ்க். இது நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ நிற்கிற இடத்துல வந்து அலாக்கு போட்டு இழுத்துடலாம் அல்லது மேலே ஏறி நின்றுட்டு முறுக்கி விட்டு பறிச்சிடலாம். அப்படி ஒரு சௌரியமான ஒரு பழம் தான். ஒன்றும் சீக்கிரமான வீணாகி போகிற ஒரு பழம் கிடையாது. இந்த பழங்களை நீங்கள் காயாக விற்கிறத விட பழுக்க வச்சு விற்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இதான் நான் திருப்பி சொல்கிறேன். விவசாயிகளுக்குள்ளே ஒரு கூட்டுறவை ஏற்படுத்துங்க. நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு 100 விவசாயிகள் ஒன்று சேருங்க. அந்த ஒற்றுமைங்கிறது தான், அந்த ஒற்றுமை குறைவுங்கிறது தான் வியாபாரிகளுடைய பலமாக மாறுது. இப்போ பாருங்களேன், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து போகிற பொருள் இந்தியா முழுவதும் போகுதுன்னா 3 விஷயம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தஞ்சையிலேருந்து நெல் போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிமளத்திலேருந்து இந்தியா முழுவதும் இல்லை உலக நாடு முழுவதும் மரக்கன்றுகள் போகுது. அதே மாதிரி பலாப்பழம் இந்தியா முழுவதும் போகிறது புதுக்கோட்டை, எனக்கு தெரிஞ்சு பண்ருட்டிக்கு அடுத்து புதுக்கோட்டை. அப்போ ஒரு இந்திய தேசம் முழுவதும் ஒரு 130-140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய நாட்டில் இதை விட உலக நாடு பூரா இங்கே வந்து சந்தைப்படுத்துகிறேன்னு வர்றான். அப்போ நம்ம நாட்டில் விளைஞ்ச பொருள் வெளிநாட்டில் மதிப்புமிக்க பொருளாக கருதப்படுது. வராட்டி உள்பட, சாணத்தால் தட்டப்பட்ட வராட்டி உள்பட அங்கே வந்து விலை கடுமையாக போகுது, நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க மக்களுக்கு தேவையான அளவுக்கே நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே நிறையா விளைஞ்சிருச்சு, நிறையா காய்ச்சிருச்சு, இங்கே விலைவாசி விழுந்து போச்சு. அப்படி இல்லை, சந்தைப்படுத்தலை, நம்ம சந்தையில் கோளாறாக இருக்கோம்னு அர்த்தம். இன்னும் 130-140 கோடி மக்களுக்கும் இந்த பலாப்பழத்தையோ வாழையவோ நம்ம கொண்டு போய் சேர்க்கலைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அறந்தாங்கி பகுதியில் தான் மணி ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இறந்துட்டாங்க சமீபத்தில். மிகப்பெரிய நல்ல மனிதர், மிகப்பெரிய விவசாய ஆர்வலர். அவர் பார்த்தீங்கன்னா முலாம்பழத்தை உற்பத்தி பண்ணி மும்பையில் கொண்டே விற்றாருங்க. நான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மணி ஆசிரியர், ஒத்தக்கடை அந்த ஊர் பேர். அவர் அங்கே தெரியாத ஆளே இருக்காது. அறந்தாங்கி பகுதியில் ரொம்ப பிரபலமானவர். முலாம்பழத்தை வந்து ஒத்தக்கடையில் உற்பத்தி பண்ணி இங்கே இருக்க விவசாயிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, புதுக்கோட்டையில் கொடுத்தேன், திருச்சியில் கொடுத்தேன், மதுரையில் கொடுத்தேம்பாங்க. இதெல்லாம் சரியாக வராது. இதுக்கு வேல்யூபிளான மார்க்கெட் எங்கே இருக்குன்னு அவருடைய அறிவை பயன்படுத்தி நெட்டில் தேடி மும்பையில் கொண்டே விற்றுட்டு வந்தார். அவங்க பையன் பாரிங்கிறவர் போயிட்டு வந்தார், எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட அவர் பேசுவார் அடிக்கடி. அப்போ சொன்னார், இங்கே 10 ரூபாய்க்கு கேட்குற பொருள் அங்கே 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போகுதுண்ணே, 20 ரூபா செலவழிவு போனாலும் கிலோவுக்கு 30 ரூபா நம்மளுக்கு கூட கிடைக்கிது அப்படின்னாரு. நல்ல லாபம் கிடைக்குதுனாரு. அதை நிறையா பண்ண முடியல அவரால் அந்த காலகட்டத்தில். அவரோட உடல்நிலை, அவரோட வயது மூப்பு, இதெல்லாம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த விவசாயத்தை பண்ணாலும் திட்டமிடுதலில் தான் இருக்குது. அந்த திட்டமிடுதலை பக்குவமாக திட்டமிடுங்க. அதுக்கு நிறையா இன்றைக்கி இயற்கை வழி வேளாண்மையில் வழிகாட்டுறதுக்கு நிறைய அமைப்புகள் வந்திருக்கு. அந்த அமைப்புகளுடைய ஆலோசனை, அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பர்டர்ஸ் இருக்காங்க, அனுபவசாலிகள் இருக்காங்க, வாழ்ந்தவங்க இருக்காங்க. நான் சம்பாரிச்சிருக்கேன், இத்தனை லட்சம் சம்பாரிச்சிருக்கேன் இதுலன்னு ஜெயிச்சுட்டு வந்தவங்க. நான் வந்து வெறும் அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு வெற்றியாளன் வந்து நான் வந்து இதை செஞ்சுருக்கேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் நம்பி தானே ஆகணும். அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அனுபவசாலிகள் உள்ள ஒரு டீம், அந்த டீமோட உங்களை இணைச்சிக்கோங்க. அங்கே கிடைக்கிற தகவல்களை நீங்கள் பரிசோதனையாக கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். முழுசாக கூட நீங்கள் நம்ப வேண்டாம். முழுசாக நம்பினீங்கன்னா உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. இருந்தாலும் நம்ம வந்து யாரையும் முழுசாக நம்ப மாட்டோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், முழுசாக கூட நம்ம வேணாம். அவங்க 10 ஏக்கர் பண்ண சொல்கிறாங்களா, 1 ஏக்கர் பண்ணி பாருங்கள். அந்த 1 ஏக்கரில் அவங்க சொல்கிற முறைப்படி செய்யுங்க. அதில் மாற்று உங்கள் மூளையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அவங்க சொல்கிற முறைப்படி, அந்த வெற்றியாளர் சொல்கிற முறைப்படி, அவங்களும் உங்களை மாதிரி ஒரு விவசாயி தானே. அவங்களும் ஒரு கம்பெனி இல்லையே, ஒரு கார்பரேட் இல்லையே, ஒரு விவசாயி தான் உங்களுக்கு ஆலோசனை வழங்க போகிறாரு. அந்த விவசாயி சொல்கிற ஆலோசனையை கேட்குறப்பவே உங்களுக்கு தெரியும், ஆமாம் இது சாத்தியம்தான்னு உங்களுக்கே தெரியும். அதை செய்யுங்க. அதில் நல்ல லாபம் கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் 1 ஏக்கர் 5 ஏக்கர் ஆக்குங்க, 5 ஏக்கரை 10 ஏக்கர் ஆக்குங்க. விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு வேணும், திட்டமிடுதல் வேணும், சரியான கைட்லைன் வேணும். யார் வழிகாட்டுறாங்களோ அவங்கள சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் சக்தி வேணும். யார் எதை சொன்னாலும் நம்பிட்டு போகிறதுலாம் நம்ம வந்து அதில் தான் கோளாறாகி நிற்கிறோம். இதை போடு நல்லா விளையும், நிறையா காய்க்கும்னு சொன்னால் போட்டோம், விளைஞ்சிச்சு காய்ச்சிச்சு, திருப்பி போடுறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. திருப்பி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்படி போகாதீங்க. உண்மையாகவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்கள். இந்த மக்களுக்கு விஷத்தை கொடுக்காம நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிற புத்தி உள்ள நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள் யாருன்னு பாருங்கள். அவங்களோட சேர்ந்து நில்லுங்க. அவங்க சொல்கிற வழிகாட்டுதல் படி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாருங்கள், வாழை இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தினுடைய பிரதானமான ஒரு மரங்க.
நல்ல காரியம் அல்லது வாழ்க்கையோட துவக்கம் எதுவாக இருந்தாலும் வாழை மரம் இல்லாமல் நம்ம தமிழர்கள் வந்து எந்த காரியத்தையும் செய்யலை. அப்போ வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க வாழ்த்துறப்பவே. அப்படிப்பட்ட ஒரு வாழை இதில் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வாழை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் விவசாயிகள்கிட்ட இருக்க குறைபாடாக நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த விதை அல்லது தாய் கிழங்கு இதை வந்து வாங்குறப்ப தரமும் ரிட்டர்ன் என்ன கிடைக்குங்கிற விஷயமும் குவாலிட்டியும் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிற விஷயத்தையும் இவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு வாங்கணும். அதை ஊர்ஜிதப்படுத்துறதில்லை, விலை கம்மியாக எது கிடைக்குது அப்படின்னு வாங்குறதோட விளைவு தான் வந்து பெரிய அளவுக்கு விவசாயத்தில் ஒரு தேக்க நிலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழையை பொறுத்த வரைக்கும் பூவன் விவசாயத்தை மட்டுமே பெரிதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையில் நான் சொன்ன மாதிரி வடகாடு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வாழைத்தோப்பு தான். அந்த பட்டுக்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் வாழைத்தோப்பு, அவ்வளவு தோப்பு இருக்குது. அதுக்கு அங்கிட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து அங்கிட்டு பேராவணி அந்த போய்ட்டு போனீங்கன்னா தென்னை. இந்த வாழைத்தோப்புல வந்து பெரும்பகுதி வந்து பூவன் தான் அதிகமாக பண்ணுறாங்க. 1-2 பேர் கொஞ்சமாக ரஸ்தாளி பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் இந்த விவசாயிகள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாழை விவசாயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, வலுத்தவனுக்கு வாழை எச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, எள்ளை வரைச்சிட்டு போனால் போதும். நல்ல வலுத்தவன்னாக்கா வசதி வாய்ப்பு உள்ளவன் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் தாங்கிக்கக்கூடியவன் தான் வாழை போடணும். ஏன்னா ஒரு காற்று அடிச்சுன்னா எல்லா வாழையும் சாஞ்சிரும். அப்போ அந்த வலுத்தவனுக்கு தான் வாழை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் வாழை விவசாயம் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். வெறும் பூவனை மட்டும் போடுறதை விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த பச்சை நாடை மட்டும் போடுறது அல்லது ரஸ்தாளி 10 தாரை வச்சுட்டா 10 கட்டையை மட்டும் வச்சுட்டா அப்படிலாம் இருக்காதிங்க. நீங்கள் 1/2 ஏக்கர் பண்ணாலும் சரி, 1 ஏக்கர் பண்ணாலும் சரி. இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விவசாயிகள் மட்டும் பண்ணுறாங்க. செவ்வாழை போடுங்க, நல்லா வருது. புதுக்கோட்டை மண்ணுக்கு செவ்வாழை அருமையாக வருது. 1. 2வது, அதுக்கு நீங்கள் முட்டுக்கம்பு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழை மரம் வந்து கட்டை 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 100 ரூபாய்க்கு வாங்கிடுறான். அதுக்கு முட்டுக்கம்பு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து சேதாரம் ஏற்படுறது என்னென்னா, அந்த முட்டுக்கம்புக்கு தான் செலவு அதிகமாகுது. ஒரு காற்றுல எல்லாம் சாஞ்சிருச்சுன்னா இதில் பாதி வந்து சேதாரம் ஆகிடுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது செவ்வாழை பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாழை அதிக புரோட்டீன் உள்ளது, நல்ல சத்து கிடைக்குது, மனித உடலுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நோய் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல பொருளை கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தி. இன்னொன்று, ஒரு பூவந்தாரோ ஒரு ரஸ்தாலியோ விற்கிறத விட 3 மடங்கு விலை கூடுதலாக விற்கிது செவ்வாழை. நீங்கள் இது வந்து கிலோ 30 ரூபா 40 ரூபானா அது 80 ரூபா 100 ரூபா விற்கிது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செவ்வாழை போட்டாக்க என்ன ஈல்டு லாபம் கிடைக்கும், பச்சைத்தாரோ அல்லது பூவனோ போட்டால் என்ன நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னு யோசிங்க. அதனால் நீங்கள் வந்து செவ்வாழையை நான் வந்து பரிந்துரை பண்ணுறேன். எல்லோரும் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். புதுக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா தினசரி புதுக்கோட்டையில் 2 சந்தை இருக்குது. வியாழக்கிழமை 1, திங்கக்கிழமை 1ன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டையில் வாழைப்பழ சந்தைங்கிறது ஒரு 3-4 கமிஷன் கடை இருக்குது. எல்லாருக்கும் வாரத்தில் 2 நாள் வந்து அந்த சந்தைக்கு கொண்டாடுறாங்க விவசாயிகள். இதை தாண்டி தினசரி ஒரு 10லேருந்து 50 வண்டி, 20 வண்டி, 30 வண்டி திருச்சிக்கு போகுது. வாழைக்காய் கமிஷன் மண்டிக்கு போகுது. வாழைக்காய் பேட்டைன்னு ஒன்று இருக்குது திருச்சியில், அங்கே போகுது. இதை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் கொள்முதல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய தளத்தை உருவாக்குனீங்கன்னா உங்களுடைய நேரம் மிச்சம், உங்களுக்கான நியாயமான விலை கிடைக்கிறது உத்தரவாதமாகும், உங்களோட அலைச்சல் குறையுது. அப்போ அப்படி ஒரு தளத்தை நீங்கள் புதுக்கோட்டைக்குள்ளே உருவாக்கணும். புதுக்கோட்டை மையத்திலேயோ அல்லது நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயோ உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நேரம் மிச்சம், இன்னொன்றுக்கு பொருள் செலவு மிச்சம். நீங்கள் இருந்து போயிட்டு வர்ற பொருள் செலவு மிச்சம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடுதலில் தான் நீங்கள் வந்து கோட்டை விடுறீங்க. திட்டமிடுதலை பக்காவாக திட்டமிடுங்க. அதே மாதிரி வாழை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, திருச்சியில் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வழிகாட்டுதல்கள் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல்கள்ங்கிறது வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்க கண்டறிந்த அதிகாரப்பூர்வமான அறிவியல் சார்ந்த நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வர்றாங்க. அப்படி அவங்க வர்றப்ப நீங்கள் அவங்களோட வழிகாட்டுதல்கள் கேட்குறப்ப அதில் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப 1% 2% வேணால் கொஞ்சம் மாறுபடலாம். 98-99% அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி பண்ண வாழைப்பழங்கள், வாழைத்தாறுகள், அது எந்த தாராக இருந்தாலும் சரி, அதை உடனே கொண்டு விற்க வேண்டிய நிலைமை இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நெருக்கடி வருது. நீங்கள் இன்றைக்கி ஏற்றிட்டு போயிட்டீங்கன்னாக்கா
சுடுகாட்டுக்கு போனோம் வீடு திரும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகள். அந்த மாதிரி தான் எங்கள் நிலமை. கொண்டு வந்துட்டோம், என்ன விலைக்கோ கொடுத்துட்டு தானே போய் ஆகணும், அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இது நம்மளை நினச்சிக்கிறது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்குங்க. 50 பேரோ 100 பேரோ ஒன்று சேருங்க. விவசாயிகள் யாரும் ஒன்றுமே இல்லாதவங்கலாம் இல்லை. ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா 20,000 ரூபான்னு போட்டால் கூட நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே ஒரு குளிர்பதன கிடங்கை உங்களால் உருவாக்க முடியும். சொந்தமாக சுயமாக உருவாக்கிக்க முடியும். அதில் நீங்களே ஒரு சொசைட்டி மாதிரி உருவாக்கிக்கிட்டு ஒரு தாருக்கு 1 ரூபா 5 ரூபா இல்லை 2 ரூபா ஏதோ ஒன்று நீங்களே, உங்களுக்கு தெரியும் அந்த அளவெல்லாம் உங்களுக்கு கணக்கு வந்துடும். அந்த நிறுவனங்கள் சொல்கிறேன் இல்லையா, வாழை ஆராய்ச்சி நிறுவனம், அவங்கள்ட்டலாம் இது வழிகாட்டுதல் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அவங்கள்ட்டலாம் இதுக்கான ப்ராஜெக்ட் இருக்கும். அரசாங்கம் நான் தமிழ்நாடு அரசாங்கத்திட்டே கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இந்த வாழை தென்னை மட்டும் இல்லை, எந்த ஒரு விவசாய பொருளாக இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்கு குளிர்பதன கிடங்குகள் மாவட்டம் தோறும் அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் விளையாட்டு அரங்கங்களை உருவாக்குறது பல கோடி ரூபாயில் உருவாக்குறோம், அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களை தொழில் பூங்காக்களை பல கோடி ரூபாயில் உருவாக்குறோங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தான், வாழ்த்துக்கள் பாராட்டுகள், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதை விட பிரதானமான முக்கியமான உங்களுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா, இந்த இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அல்லது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய விவசாயிகளையும் விவசாய தொழிலையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த கடமையிலேருந்து நீங்கள் தவறுறப்ப என்ன ஆகும்னா, உணவு பஞ்சம் ஏற்படும், ஆரோக்கியமற்ற மனிதகுலம் வளர்ச்சி அடையும். அப்போ மருத்துவ செலவுகள், மருத்துவத்துக்கான பங்களிப்புகள் அதிகமாகும். அப்படி ஆகிறப்ப அரசாங்கம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை செஞ்சாகணும். யோசிச்சு பாருங்க, இருக்கக்கூடிய அமைப்புகளில் மக்கள் தொகையில் பெரும்பகுதி நோய்வாய்ப்பட்டவங்களா மாறிட்டாங்கன்னா யார் பார்க்க போகிறா? அரசாங்கம் தான் பார்க்கணும். அதனால குளிர்பதன கிடங்குகள் மாவட்டம் தோறும் வேணுங்கய்யா. அது அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதை கோரிக்கையாக வைங்க, அதுக்கான பயணத்தை துவங்குங்க. அதே நேரத்தில் அது செஞ்சு கொடுக்கல, அது காலதாமதம் ஆகுது, அதுக்காக அது வரைக்கும் வேறு வழியில் நான் கொண்டே போடுறேன்னா நீங்கள் போடாதீங்க. ஆளுக்கு 10,000 ரூபா போடுங்க. 100-200 விவசாயி இருக்கீங்க, 10,000 ரூபா போட்டிங்கன்னா என்னாச்சுன்னு பாருங்கள். ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணிவிட்டு லோன் அப்ளை பண்ணியே பண்ணுங்கள். நீங்கள் முழு காசையும் கூட நீங்கள் கை செலவு பண்ண வேணாம். ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள். நாங்கள் கூட்டுறவு சொசைட்டி விவசாயிகளாக சேர்ந்து செய்கிறோம், எங்களுக்கு வங்கியில் ஒரு குளிர்பதன கிடங்குக்கு எங்களுக்கு கொடுங்க, லோன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது எத்தனை லட்சம் ரூபா வந்தாலும் சரி, ஒரு குளிர்பதன கிடங்கை குறைஞ்சபட்சம் எவ்வளோ முடியுமோ உங்களுடைய கிராம மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வளோ பேர்ட்ட விவசாய நிலம் இருக்குது, எவ்வளோ பேர் அதை சாகுபடி பண்ணுறீங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குளிர்பதன கிடங்கை உருவாக்குங்க. நல்ல விலை வர்றப்போ தான் இந்த பொருளை நாங்கள் கொடுப்போம்னு வைங்க, நிச்சயமாக மாறும். பண்டமாற்று முறைங்கிறது அந்த காலத்தில் இருந்தது இதுதாங்க. அன்னைக்கு விவசாயி என்ன தேவையோ அதை முளைப்பாரி திருவிழான்னு ஒன்று நடத்தி அந்த பூசாரியாக இருந்தவர் சொன்னார், நீ இதை நெல் போடு, நீ கரும்பு போடு, நீ வாழை போடு. அது அவருடைய அறிவியல் ஞானத்தை பயன்படுத்தி டிவைட் பண்ணார். இந்த மக்கள் தொகை இவ்வளவு, இவங்களுக்கு இது பண்ணால் போதும்னு. அப்போ பண்ணின பொருள்களை, உற்பத்தி பண்ண பொருள்களை, என்கிட்ட கரும்பு இருக்குது நான் உனக்கு தரேன், நீ நெல் கொடு, என்கிட்ட வெத்தலை இருக்குது நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ எனக்கு உளுந்து கொடுன்னு வாங்கிட்டாங்க விவசாயி. அதனால் உழைக்கிறவன் தான் வாழ முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி பணம் இருக்கவன் தான் வாழ முடியுங்கிற நிலைமையாக மாறினது காரணம் இந்த பண்டமாற்று முறை இல்லாமல் போனது தான் காரணம். அதனால் நீங்கள் மீண்டும் அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்களில் கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு பாடுபட்டு புல்லை குட்டி அத்தனையும் கலந்து பாம்பு கடித்தாலும் தெரியாது, பூராங்க கடித்தாலும் தெரியாதுன்னு உழைச்சிட்டு யாரோ ஒருத்தர் இந்த இந்தியாவில் உலகத்தில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்தவர்கள் தான் விளை வைக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் விவசாயியால் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு விளை வைக்க முடியலைன்னா காரணம் என்னென்னா, சந்தை உங்கள் கையில் இல்லை. நீங்கள் கொண்டாந்து கடை வீதியில் வச்சுப்பட்டு யாராவது விற்று கொடுங்கிறதான் இதுக்கான காரணம். நீங்கள் குளிர்பதன கிடங்கை வச்சுட்டிங்கன்னா, உங்கள் பகுதியில் உருவாக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை இறக்கி தோட்டத்திலேருந்தே நீங்கள் விலையை கேட்கலாம். இந்த விலைனா எடுத்துகிட்டு போ, இல்லைனா கிடங்குல வச்சிடறேன்னு சொன்னால் வியாபாரிக்கு தேவை இருந்தால் தன்னால் வருவான், எந்த ஊர்லேருந்து வேணாலும். நீங்கள் குளிர்பதன கிடங்குல வச்சதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மார்க்கெட்டிங்கில் உலகம் முழுவதும் தகவலை வெளிப்படுத்தினோம்னா எங்கேருந்து வேணாலும் வியாபாரி வருவாங்க. இந்தியாவுக்குள்ளே இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவுக்குள்ளே இருக்க எந்த ஒரு மாநிலத்திலேருந்தும் இந்த பொருள் தேவைப்படுறவங்க வருவாங்க. அல்லது இந்த பொருளை வாங்கி கொண்டே விற்றாக்க நம்ம லாபம் கிடைக்கும்னு நினைக்கிற இடைத்தரகர்கள் வியாபாரிகள் வரலாம். எப்படியோ உங்களுக்கான காசு கூடுதலாக நியாயமான காசு கிடைக்கும். அதனால் அடிப்படையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குளிர்பதன கிடங்கை நீங்கள் உங்கள் வாழும் பகுதியில் உங்கள் தாலுக்காக்குள்ளேயாவது ஒன்று உருவாக்குங்க. இந்த வாழை, மா, பலா இது மூணுக்கும் நீங்கள் இதை உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் எந்த பொருளையும் நீங்கள் விற்க வேண்டிய அவசியமே வராது. எல்லா பொருளும் குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு போகும்.
நீங்கள் எந்த ஒரு பொருளை கிலோ 20 ரூபாய்க்கு கீழே இன்றைக்கி நிலவரப்படி 2024 இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு கீழே விற்றீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம்தான். 20 ரூபாய்க்கு மேலே விலை வச்சு போச்சுன்னா தான் உங்களுக்கு நியாயமான விலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த நிலவரப்படி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை உங்கள் பகுதியிலேயே தூக்கிட்டுலாம் அலையக்கூடாது. 10-50 கிலோமீட்டருக்கு கொண்டு போயெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே அருகாமையில் ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே உங்கள் பயணம் இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு மையமான பகுதியை தேர்வு பண்ணி ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணி ஒரு குளிர்பதன கிடங்க நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் பண்ணுங்கள். அரசாங்கம் பின்னாடி தன்னால் உங்களோட சேர்ந்து வரும். உதாரணத்துக்கு ஆக்ரான்னு ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். உலகம் முழுவதும் இன்றைக்கி ஆக்ரா உருளைக்கிழங்கு போகிறப்ப எந்த கிழங்குமே இருக்காது. சீசனில் மேட்டுப்பாளையம் இருக்காது, கொடைக்கானல் இருக்காது, எந்த கிழங்கும் இருக்காது. ஆனால் கிழங்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிழங்கே கிடைக்காத இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உருளைக்கிழங்கே கிடைக்காத காலத்தில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கிடைக்கிது. அதுக்கு பேர் ஹாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாசன்கிற ஊர்லேருந்து தான் வருது. அந்த ஹாசன் டெல்லியில் இருக்க குடோன் நான் போய் பார்த்தேன். ஒரு குடோனில் குறைஞ்சது 250 லோடு டேரஸ் உருளைக்கிழங்க டம்ப் பண்ணி வைக்க முடியுது. யோசிச்சு பாருங்கள். அது அப்படியே அது எடுத்து 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு தான் அதை எப்போ எல்லா இந்தியா முழுவதும் கிழங்கு டிமாண்ட் ஆகுதோ அப்போ தான் வெளியே எடுக்கிறாங்க. அது வெயில் காலமாக போகிறதுனால ரயிலில் வேகனில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இங்கே வர்றப்போ ஒரு மூட்டைக்கு 5 கிலோ 10 கிலோ அழுகி போய் தான் வருது. ஆனால் நல்ல விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலை போய் கிடைக்குது. நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நீங்கள் குளிர்பான கிடங்களை வச்சு விற்றீங்கன்னா உங்களோட லாபம் ரெட்டிப்பாகவோ 3 மடங்கோ பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த உணவுக்காடு அப்படிங்கிற நிலைப்பாடு என்னென்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுகளை மனிதகுலம் துவங்கின காலத்திலேருந்து விவசாயம் அப்படிங்கிற வேளாண்மை அப்படிங்கிற பேரில் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அது தேவையின் அடிப்படையில் பண்ணுறாங்க. ஆனால் வள்ளுவன் அழகாக சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் இணைந்தது அரண் அப்படின்னு சொல்லுவான். அந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அருமையான குறள். நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அணிநிழற்காடு அப்படின்னா என்னான்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டுப்பண்ணையில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற பகுதி முழுவதும் சூரிய ஒளியே படலை. இதை விட அவர் நெருக்கமாக இருக்கணுங்கிறார். விவசாய நிலத்தை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க வரப்படுத்து விவசாயம் பண்ணுறது அல்லது காடாக ஃபென்ஸ் போட்டுட்டு அடைப்பு அடைச்சிப்புட்டு இது பண்ணுறதுங்கிறதான் இருக்குது. இயற்கை வேலிங்கிற முறையே மாறிப்போச்சு. நீங்கள் இயற்கை வேலியிலேருந்து ஆரம்பிக்கணும். இயற்கை விவசாயம் வேளாண்மை முறையை இயற்கை வேலியிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த இயற்கை வேலியோடைய தன்மையே என்னென்னா, ஒரு 1/2 கிலோ கனமுள்ள ஒரு விலங்கு கூட அந்த 2 குச்சிக்கு நடுவில் மரங்களுக்கு நடுவில் உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த இயற்கை மரங்கள் இயற்கை வேலியாக இருக்கும். அதில் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இயற்கை வேலிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிக உயரமான திண்ணிய மரங்களை வைப்பாங்க. பனை, தென்னை இது மாதிரியான மிக உயரமாக வளரக்கூடியது வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக விரியக்கூடிய, அதுக்கு அதை விட உயரம் குறைவானதை வச்சுட்டு வரும். முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தோட அமைப்பு இருக்கணும். அந்த காடு ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி 2 பக்கமும் விரிஞ்சிருக்கும், நடுவில் அப்படி உயரம் குறைவானதை இங்கே கொண்டாந்துருவாங்க. இப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, சூரிய ஒளி எல்லா மரங்களின் மேலும் படும். அதோட உணவு தேவைகள், மரத்தினுடைய உணவு தேவைகள் பூர்த்தி ஆகும். ஒரே மாதிரி எல்லாமே போட்டி போட்டுட்டு வளரும். இந்த உணவு காடுகளை முறைப்படுத்தி நம்மாழ்வார் சொன்னது மாதிரியான முறையில் அதை உருவாக்கிட்டிங்கன்னா உணவு பஞ்சம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வராமல் இந்தியா பார்த்துக்கும். நீங்கள் ஆய்வில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா முழுமைக்கும் தேவையான உணவை, நெல்லையும் இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கு நெல்லையும் உற்பத்தி பண்ணுற மாநிலம், உற்பத்தி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்க மாநிலம் தஞ்சை, தமிழ் மாநிலம். அதில் தஞ்சை மாவட்டம் வருது. அப்படி தான் இருக்குது வரலாற்றின்படி. நான் இப்போ அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உணவையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கொண்டு போயிடலாம். வறட்சி மாவட்டம்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து தான் வறட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு. இந்த உணவு காடு அப்படிங்கிறதுல அனைத்து வகையான பல மரக்கன்றுகளையும் வளர்க்கணும். இது வெறும் மனித குலத்துக்கு மட்டும் இல்லை. இந்த பூமியே நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா, மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, பல்லுயிர் சூழலுக்கும் இந்த பூமி சொந்தமானது.
ஊர்வன, பரப்பன, நடப்பன, மிதப்பன, நீந்துவன அனைத்தும் இந்த பூமியில் வாழணும். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள் இந்த பூமிக்கு கீழே இருக்குது. அப்போ இதெல்லாம் செழிப்பமாக வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னா வளமான மண் வேணும். இந்த வளமான மண்ணில் விஷத்தை கொட்டாமல் இருக்கணும். விஷங்கிறது உப்பு. நம்ம யூரியாங்கிற பேர்லையோ அல்லது வேறு பேர்லையோ உரங்கள்னு சொல்லி இதை செய்கிறோம். அப்போ உரங்கள் கொட்டுறதை குறைச்சிக்கணும். ஐயா, விவசாயத்தில் 2 விஷயம் ஐயா. ஒன்று, அவங்களோட இடுபொருள் செலவு குறையணும்யா. அது ஒட்டு மொத்தமாக எல்லா விவசாயத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். இடுபொருள் செலவுகள் குறையணும், நியாயமான விலை கிடைக்கணும், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதமாகணும். இது 3ஐயும் செஞ்சுட்டாவே நிச்சயமாக இவங்க விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும். இந்த பழமரங்கள்னு நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு தோட்டத்தில் உங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் நீங்கள் என்ன வச்சுக்கோங்களேன், உங்கள் ஒரு தோட்டத்தில் 1 ஏக்கர்லையோ 5 ஏக்கர்லையோ ஒரு 4-5 வகையான பல மரங்களை கொண்ட உணவு காடை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகள் உங்களை தேடி வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இப்போ நான் ஒரு காய்கறி வியாபாரி, நான் தமிழ்நாடு பூரா தொடர்பு வச்சுருக்கேன். எங்கே எது கிடைக்கிது, எது எனக்கு கிடைக்கலையோ விலையாவது நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இங்கே விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் எனக்கு தெரிய வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்காகவாவது தேடுறப்ப புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய பழக்காடு இருக்குது, ஒரு மிகப்பெரிய பழச்சந்தை இருக்குது, ஒரு 3 சொசைட்டி 4 சொசைட்டியாக நிற்கிறாங்க. ஒவ்வொரு சொசைட்டிலையும் 100 பேர் 200 பேர் கூட்டுறவு சங்கமாக நிற்கிறாங்க. அப்போ இந்த 500 பேரில் 1000 பேர் கொண்ட இந்த சந்தை தொடர்பாளர் ஒருத்தர் இருக்கார். அந்த தொடர்பாளரை தொடர்பு கொண்டோம்னாக்க அங்கே என்ன நிலவரம்னு தெரியும். அப்போ தொடர்பு கொள்வாங்க. அவங்க அன்றாடம் இன்றைக்கி நிலவரத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள்கிட்ட 5 டன்னு வாழை இருக்குது, 10 டன்னு 20 டன்னு பழம் இருக்குது, நாங்கள் இந்த ரேட் வைக்கலான்னு இருக்கோம், உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும், நீங்கள் இல்லை விலை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த விலையும் நம்ம விலையும் மேட்ச் ஆச்சுன்னா பிஸ்னஸ், இல்லைன்னா இல்லை இருக்கட்டும், இன்னும் ஒரு 4 நாள் கழித்து விற்றுட்டு போகிறோம். தேவைங்கிறது அவங்களுக்கு, நம்மளுக்கு பணம் விற்பனையாகி பணம் தான் தேவை, அவங்களுக்கு உணவு தேவை. பணம் தேவைப்படுறவனுக்கும் உணவு தேவைப்படுறவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உணவுங்கிறது ஒரு வேளை இல்லைன்னா மறுவேளை அவனுக்கு அவசியம் சாப்பிட்டே ஆகணும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம பணம் வாங்கிக்கலாம். அதனால் பொறுமையாக இருந்து விற்கணும். உணவு காடுங்கிறத நீங்கள் நான் வலியுறுத்துகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய தரிசு நிலங்கள் கிடக்கு. ஒன்று, உங்களுக்கு சொந்தமாக இருக்க தரிசு நிலங்களை நீங்கள் உணவு காடாக மாற்றுங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கல, என்னால் பயிர் சாகுபடி பண்ண முடியல, தினசரி தோட்டத்தில் போய் நிற்க முடியல, வேண்டாம், பழமரக்கன்றுகளை போடுங்க, உணவு காடை அமைங்க. உள்ளுக்குள்ளே போய் ஒரு மனிதர் சர்வே பண்ணிட்டு வந்தால் போதும். என்ன சரியாக இருக்கா, உள்ளே போயிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய நடைமுறையில் உள்ளே போகிறது வர்றதுங்கிற மாதிரி இருந்தால் போதும். தினசரி போய் நின்று நீங்கள் களை எடுக்கிறதும் மருந்து அடிக்கிற வேலையும் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட நிலம் இருந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா குத்தகைக்கு எடுத்து செய்யுங்க. வேலை இல்லாத இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் எத்தனையோ இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. படித்த பட்டதாரி இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு அது வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு இங்கே 20 ஏக்கர் 30 ஏக்கர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் என்கிட்ட நம்பர் இருக்குது, முகவரி இருக்குது. 10 ஏக்கர் 20 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து சொந்தமாலாம் வாங்கியெல்லாம் இல்லை, 1 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ பணத்தை கொடுத்துட்டு ஒரு 20 ஏக்கர் 15 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து பழத்தோட்டங்களை வச்சு உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் பயிற்சி எடுத்துக்கோங்க. 1 நாளோ 2 நாளோ போயிட்டு வாங்க. அவங்கள்ட்ட போய் அந்த தொழில்நுட்பத்தை எப்படின்னு கற்றுக்கங்க. கற்றுட்டு நீங்களும் செய்யுங்க. இல்லை கிடைக்கல, குத்தகைக்கு நிலம் கிடைக்கல, அரசாங்கத்தில் கோரிக்கை வைப்போம். இருக்க தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்களை நாங்கள் விளையும் பூமியாக மாற்றி தர்றோம். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். இருக்கக்கூடிய அதிகாரிகளை போய் பார்ப்போம். நம்ம கிராமமே சூழ்ந்து போய் எங்கள் ஊரில் இருக்க தரிசு நிலத்தை நாங்கள் விவசாய நிலமாக மாற்றுறதுக்கு அரசாங்க நிலத்தில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வகை மாற்றம் பண்ணி கொடுங்கன்னு கேட்போம். அரசாங்கம் கொடுக்கும், நம்புகிறோம். அப்படி கிடைக்கலங்கிற கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அப்போ விவசாய நிலங்களை அதிகமாக்குவதற்கும் உணவு தேவையை உத்தரவாதப்படுத்துவதற்கும், உணவு கிடைக்கும் ஒன்றும் பஞ்சமெல்லாம் வந்துடாதுங்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும், வணங்கும், நம்மளும் வெற்றி பெறலாம், மற்றவர்களுக்கும் வாழ்வளிக்கலாம். நன்றி.